அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். என்ன கோகுல், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மற்றும் திமுகவினுடைய கூட்டணி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் தொடங்கி வச்சதை நான் முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருக்காரு. அது குறித்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க இருக்கோம். அதாவது அவர் கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சீமான் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதுக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கு ஒரு விமர்சன பார்வையும் சீமான் மீது வைக்கப்பட்டது. அதற்கும் தகுந்த பதிலடி கொடுத்திருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி கோகுல், அது என்ன விமர்சனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். சமீபத்தில் தாவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு முன்னணி செய்தி ஊடகத்திற்கு கொடுத்த நேர்காணல்ல சீமான் அவர்கள் தான் என்னை திமுக கூட்டணியில சேர சொன்னாரு அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே சமூக ஊடகங்கள்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க, திமுக கூட்டணிக்கு சீமான் தான் போக வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பல கோணங்கள்ல. ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் இல்லையா, அப்போ திமுக தான் என்னுடைய எதிரின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் திமுக போக சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு. ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு பலருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஸோ அப்படியான சூழல்ல தான் சீமான் அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. பொதுவா தனிப்பட்ட முறையில இரண்டு தலைவர்கள் பேசிக்கொள்றதை யாருமே பொதுவெளியில் பகிர மாட்டாங்க. அவர்களுக்கு ஒண்ணு பேசியிருப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுதான் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அவர் தொடங்கி வச்சிட்டாரு, நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த உரையாடலை பொதுவெளியில சொன்னதுனால நானே முழுசா சொல்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்களே கேட்டு முடிவு பண்ணுவீங்க யார் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்ப அதை சொல்லிட்டாரு முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையா கொண்டு வந்துட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொல்லி முடிச்சு வச்சாரு அப்படின்றத சொல்லிட்டீங்கனால இன்னும் தெளிவா இருக்கும். அதாவது வேல்முருகன் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு ரொம்ப நாளா இருந்த ஒன்றுதான். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி கடந்த காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நட்பு தொடருது. ஆமா, அவர் அப்படிதானே சொல்லுவாரு. சீமான் எல்லாரையுமே அண்ணன் தம்பிகள் உறவுகளா தான் அழைப்பாங்க. அந்த மாதிரி நெருக்கமான உறவுல தான் வேல்முருகன் அவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்த களம் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஈழ போர் முடிவடைந்த காலகட்டம். அப்போ இருக்கும்போது சீமான் அவர்கள், கொளத்தூர் மணி அவர்கள் மற்றும் வேல்முருகன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவங்களோட வீட்டிலேயே ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். இவர்கள் கூட சாகுல் ஹமீது அவர்களும் இருந்திருக்காங்க. ஒரு புதிய இயக்கம் நம்ம அமைக்கலாம், ஒரு புதிய கட்சி தொடங்கலாம்னு சொல்லும்போது அதுக்கு யார் தலைமை இருக்கிறதுன்ற கேள்வி வரும்பொழுது சீமான் அவர்கள் கொளத்தூர் மணி அவர்களை சொல்லும்பொழுது அவர்கள் வேணாம் நீயே பார்த்துக்கன்னு சொல்றாங்க. சாகுல் ஹமீது அவர்களும் நீங்களே பார்த்துக்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவர்கள்ட்ட சொல்லும் போதும் நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கேன். ஆமா, கடந்த கால 1996 2001 எம்எல்ஏவா இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது 2001 2006 எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. 10 வருட காலம் எம்எல்ஏவா நம்ம புதுசா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். அதனால அவர்கள் பண்ணல. சோ சீமான் தான் இயக்கத்தை தொடங்குறாங்க, நாம் தமிழர் கட்சியை தொடங்கி வழி நடத்துறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பாமகவில் இருந்து வேல்முருகன் அவர்கள் விலகி தனியா ஒரு இயக்கம் கட்டமைக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லி ஒரு கட்சியை தொடங்குறாங்க. இப்ப இந்த கட்சியை தொடங்குறதுக்கு பின்னாடி போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அவர்கள் தோல்வி சந்திக்கிறாங்க. நெய்வேலியில போட்டி போடும்போது. அதற்கு பிறகு 2016 உள்ள தோல்வியை தொடர்ந்து 2021 அவர்கள் திமுக கூட கூட்டணி சேர்றாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுல வெற்றி பெறாங்க. இப்ப இந்த கூட்டணிக்கு போக சொன்னது சீமான் அவர்கள்ன்றதான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இந்த 2021 தேர்தல்ல கூட்டணி போனதுக்கான சான்று தான் சீமான் பேசினது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட்டணிக்கு போகவா வேணாமா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள்ட்ட வேல்முருகன் அவர்கள் கேட்கல. நான் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், தினகரன் கூட நான் போகவா அப்படின்னு சொல்லி நான் சீமான் அவர்கள்கிட்ட வேல்முருகன் அவர்கள் கேட்குறாங்க. நீங்கள் தினகரன் கூட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. நீங்கள் எம்எல்ஏ பதவி தான் வேணும், நம்ம இனத்திற்காக ஒரு போராட்ட காலத்தில் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, திமுக கூட வேணா போயிருங்க, உங்களுக்கு பதவி தான் வேணும்னா நீங்கள் திமுக கூட போங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சீமான் அவர்கள் வேல்முருகன் அவர்களை திமுகவுக்கு போக சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒத்துக்கொண்டோ செஞ்சுருக்காங்க, மறுக்கலாம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த முழு கதையை கேட்கும்போது தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வருது. இதை பாதியா வேல்முருகன் அவர்கள் பேட்டியை மட்டும் பார்க்கும்போது ஏன் சீமான் அவர்கள் வேல்முருகனை திமுக போக சொன்னாங்கன்ற ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. நிச்சயமா அப்ப இது ஒரு தெளிவான பதில் நமக்கு சீமான் அவருடைய பேட்டி மூலமா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இது கூடவே இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க வேல்முருகனை கூட சேர்ந்து கூட்டணியில் 2026 தேர்தலில் போட்டியிடுவீங்களா? ஏன்னா வேல்முருகன் அவர்கள் பாமக ஒன்று சேர்ந்து ஒரு மாற்று தமிழ் தேசிய ஒரு கூட்டணி அமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் பயணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2026 தேர்தலில் இந்த முடிவை நாங்க எடுக்க மாட்டோம், அதுக்கு அடுத்த தேர்தலில் வேணா இதுக்கான முயற்சிகளை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த ஒரேடியா அந்த கேள்விக்கு பதில் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சொல்லல,
வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இழுபறியான ஒரு பதில தான் அவர் சொல்லி. அதுக்கு பின்னணி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டணி இல்ல ஒரு அணி அப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் அமைந்தால்தான் சரியா இருக்குன்ற சீமானவர்களுடைய நிலைப்பாடு. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வெறுமன ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. இவர்களுக்கு என்று தனியாக ஒரு இலக்கு இருக்கு. அந்த ஒரு இனத்தின் விடுதலை அப்படிங்கிற கோட்பாட்டை முன்னிறுத்தி அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெறுமன நம்ம ஆட்சியை பிடிச்சு என்ன பண்றது, அப்ப அதற்கான வழித்தடமே நமக்கு தெளிவா இருக்குன்றதுனாலதான் இன்றளவும் திராவிட கட்சிகள் கூடவோ தேசிய கட்சிகள் கூடவோ கூட்டணி இல்லாம பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப நாளைக்கு வந்து சீமானோட தலைமையில ஒரு அணி உருவாகணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தங்களுடைய வாக்கு வலிமையை மிகப்பெரிய அளவு உயர்த்தி காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறாங்க. அப்ப அதற்கான சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்காங்க. அது 2026 சரியா வராதுங்கிறது சீமான் அவர்களுடைய கருத்து, அவருடைய கணிப்பாவும் இருக்கு. ஏன்னா கடந்த பேட்டிகளிலே சீமான் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க, நான் 20 விழுக்காடு வாக்குகளை தாண்டும் பொழுது அவர்களா என் கூட வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ சீமான் அவருடைய செயல் திட்டம்ங்கிறது ரொம்ப மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா சொல்றாங்க. இப்போ நீங்க வேல்முருகன் அவர்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்றாங்க, இதுதான் நடந்துச்சுங்கிறது வெளிப்படையா சொல்றாங்க. என்னுடைய கூட்டணிக்கான திட்டம் என்ன, நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன் களத்துல, எப்போது நாங்க கூட்டணி போக வேண்டிய சூழல் எங்களுக்கு வரும், எப்போ எங்களுடைய தலைமையில ஒரு தூய அணி ஒன்று உருவாகும். ஏன் நம்ம தூய அணின்னு ஒன்று சொல்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட கூட்டணி போனா அவர்கள் இப்பவே கூட போகலாம், அதிமுக கூட போனா இப்பவே கூட போகலாம். இல்ல தூய தமிழ் தேசிய அணி ஒன்று வேணும் அப்படின்னா அது எப்போ நடக்கணுங்கிற ஒரு புரிதலோட தான் சீமான் அவர்கள் பயணிக்கிறாங்க. கண்டிப்பா சீமான் அவர்களே இப்ப பேட்டியில சொல்லியிருக்காருல்ல, நீங்க ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில போய் கூட்டணி வச்சுக்கிறதால நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க, இதுதான் உங்க லட்சியமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காரு இல்லையா. இது மூலியமாவே தெரியுது அவர் வந்து கூட்டணிக்கு ஆசைப்படல, பதவிக்கு ஆசைப்படல. அவர் ஒரு தூய்மையான தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்கணும், மக்களுக்கு தேவையான அந்த தமிழ் கருத்துக்கள், தமிழக மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடணும் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்றது இந்த பிரஸ் மீட் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேதான். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த அணி உருவாகிறதுக்கான கேள்விக்கும் சீமானுக்கு பதில் சொல்லிட்டாங்க. வேல்முருகன் அவர்களினுடைய அந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்திற்கும் சீமான் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வேல்முருகன் பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர் நடந்தப்ப கூட தன்னுடைய பல அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தினாரு. எனக்கு வந்து பேச டைம் கொடுக்கல, திமுக வந்து மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல அதிருப்திகளை ஆளக்கூடியவர்களை எதிர்த்தே பேசினாரு. அப்படி இருக்கையில இப்போ வந்து வேல்முருகன் வந்து திமுக விட்டு வெளியே வரக்கூடிய அந்த சூழல் ஏதாவது இருக்கா? அது வந்து மிகப்பெரிய சீமானுக்கு பிளஸ்ஸா மாறுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான விஷயன்றதை தாண்டி வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான அனைத்து சூழலும் இப்போ தயாரா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக யாருமே அவர்கள் எந்த கட்சியில கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவர்கள் குறித்து விமர்சித்து பேச மாட்டாங்க. ஆனா சட்டசபையிலையா இருக்கட்டும், இல்ல வெளியே வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லையா இருக்கட்டும், நேரடியா திமுகவை சாடுறாங்க வேல்முருகன் அவர்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு தெளிவா தெரிய வருது, நாளைக்கு திமுக அணியிலே இருந்தாலும் பண்ருட்டி தொகுதியோ இல்ல வேறு எந்த தொகுதியோ கொடுப்பாங்களான்னா நிச்சயமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதை வேல்முருகன் அவர்களே சொல்றாங்க, என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏவா இருக்கிறேன், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலையே, அங்க ஒரு கல்லூரி கொண்டு வர முடியல, அங்க ஒரு உட்கட்டமைப்பு சரி பண்ண முடியல. அப்படிங்கும்போது நான் எம்எல்ஏவா இருந்து என்ன பயனுங்கிற இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. கண்டிப்பா அந்த பதவியில இருக்கோம்னா அதுக்கான செயல்பாடுகள் செய்யணும்ல, அப்பதான் அந்த பதவிக்கான மரியாதை கிடைக்கும். அது கிடைக்கலன்னும் போதுதான் இந்த அதிருப்தி ஏற்படும். அதிருப்தியை வெளிப்படையா வெளிப்படுத்திட்டாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் அந்த கூட்டணி தொடர்றது அப்படிங்கிறது நிச்சயமா திமுக விரும்ப மாட்டாங்க. கூட்டணியை தொடரணும்னு எண்ணத்துல இருந்தாங்கன்னா வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அதனால அது நிச்சயமா கூட்டணி வந்து உடைய போவது கிட்டத்தட்ட உறுதிதான். அப்ப தாவாக வந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக கூட்டணி ஒரு செங்கலை உருவற மாதிரி. ஏன்னா திமுக கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணியில பயணிக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி அடைகிறாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு இந்த கூட்டணி காரணம்னு சொல்றாங்க. 2021 திமுக கூட்டணி வெற்றி பெறாங்க, அதுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்தது காரணம்னு சொல்றாங்க. 2024 நாடும் நமதே 40 நமதேன்னு சொல்லலாம் ஒரு கேம்பெயினா பண்ணாங்க, அதுலயும் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியிலிருந்து ஒரு முதல் செங்கல் உருவப்பட்டது அப்படின்னா அது தமிழக வாழ்வுரிமை கட்சியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வெளியே வந்தாங்கன்னா அது நிச்சயமா வந்து ஒரு கலகத்தை வந்து ஏற்படுத்தும். இல்ல இது எப்படின்னா ஒரு நபர் வெளியே வரும்போதே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த தொடங்கிடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இப்ப யாருமே வந்து வெளியே போகாம இருக்கும்போது நீயா நானா பூனைக்கு யாரு மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு நபர் வந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கும்போது திமுகவுக்கு அது ஒரு தொகுதியா இருந்தாலும் அது ஒரு சிறிய அளவிலான ஒரு வாக்கு இழப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டியில திமுகவுல தான் ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கடந்த காலத்துல ஒரு பாமக இருக்கும்போதே அதே தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும். இவர் நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போறாரு அப்படின்னா அந்த வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு போகத்தான் செய்யும். திமுகவுக்கு ஒரு சிறு வகையிலாவது வாக்கு இழப்புகள் நிச்சயமா இருக்கும். அப்போ திமுகவுக்கு ஒரு சின்ன இழப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதே விஷயத்தை யோசிப்பாங்க இல்லையா. அப்போ அவர் வெளியே போயிருக்காருன்னா அப்போ அவர் எந்த அணிக்கு போறாரோ அந்த அணிக்கு ஒரு பலம் கூடும். அப்போ நாமளும் போனா அந்த அணி வெற்றி பெறுமாங்கிற கால்குலேஷனுக்குலாம் அவர்கள் போவாங்க.
இன்னும் சொல்ல போனா விசிக போன்ற கட்சிகள் கூட அதை பரிசீலித்துக் கொண்டு இருக்கலாம். ஆமா, இல்ல முதல்ல ஆதவ் அர்ஜுனா அவர் போட்ட விதை தானே இந்த பங்கு அப்படின்ற வார்த்தையின் மூலமா எழுந்தது சர்ச்சை தான் ஆளக்கூடியவர்களுக்கு எதிராக போச்சு. இப்ப அதே ஸ்டாண்ட்ல தான் இப்ப வேல்முருகனும் நிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா. அப்ப கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரியான ஒரு பாணி தான். அதுல வேல்முருகன் அவர்கள் வந்து நேரடியா வந்து இப்ப என்ன முன்வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கருத்திலே முன்வைப்பாங்க. வெறுமனே வந்து அவர்கள் என்னதான் வந்து திமுக கூட கூட்டணியில இருந்தாலும் கூட திராவிடத்தை மிகப்பெரிய அளவுல தூக்கி பிடித்து பேசின நபர் இவர் கிடையாது. இப்போ நம்ம திருமாவளவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திராவிட சிறுத்தைன்லாம் பட்டம் கொடுக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இவருக்கு நடக்கல. இவரு தமிழ் தேசிய அரசியல்ல தான் முடிஞ்ச அளவுக்கு பயணிக்கிறாங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கட்சியினுடைய அந்த கோட்பாடுகளை விட்டு அவங்க விலகல, வெறும் கூட்டணியில மட்டும் தான் இருக்காங்க. அந்த மாதிரி வேல்முருகனை மட்டும் சொல்ல முடியும், மற்ற கூட்டணி கட்சியில சொல்ல முடியாது. வேல்முருகன் இருந்திருக்காரு. அதனால கட்சியிலிருந்து வெளியே வந்தாலுமே கூட திமுக கூட்டணி வெளியே வந்தாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கான தனித்துவமான பாதையில பயணிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இன்னும் சொல்ல போனா இவர்கள் பிஜேபி கூட தான் போய் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை தெளிவு இருக்கு, கொள்கை கோட்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாளைக்கு இவர்கள் ஒரு தமிழ் தேசிய தளத்துல இருந்து பயணிச்சாலோ நாளைக்கு வந்து சீமான் அவர்களினுடைய தலைமையை ஏற்று இங்கே வந்து பயணிச்சாலுமே கூட அது ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் தானே. கண்டிப்பா தமிழ் தேசியம் அப்படின்ற அமைப்பு ஒரு மிகப்பெரிய உருவெடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நிச்சயமா. இப்ப சீமான் அவர்கள் கூட வேல்முருகன் பத்தி சொல்லும் பொழுது அந்த விமர்சனத்துக்கு தன்னுடைய பதில சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் தான் அவர், இன்றும் என்னுடைய அண்ணன் தான் சொல்லும் பொழுது அவர்கள் பயணிக்கக்கூடிய களம் வந்து வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இலக்குங்கிறது ஒன்றாக இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? ஏன்னா வேல்முருகனுடைய சொல்லக்கூடிய விஷயம் என்னதான் இருக்குன்னா எம்எல்ஏ பதவிக்காக நான் அவங்க கூட இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ அடுத்த தேர்தல் 2026 ஒரு மாற்று அணி உருவாகுது அப்படின்னா என்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் அவங்க கூட வந்து இணைந்து பயணிக்க தயார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தை எப்படி இருந்தாங்கன்றதை தாண்டி இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மாற்றத்திற்கான அணிக்கு ஆதரவாக நின்றாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு நல்ல அரசியலுக்கு வழிவகுக்கும் தானே. நிச்சயமா மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் வந்து வேல்முருகன் மிக தெளிவா வந்து வெளிப்படுத்திருக்காரு. அதுதான் வந்து நம்மளுடைய சீமானுடைய கோட்பாடாகவும் இருக்கு. ஆகையால வந்து கருத்து ரீதியா தான் ரெண்டு பேருக்குமே மோதலே தவிர தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அமைப்பு கோட்பாட்டின் மூலமா ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு மோதலும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2026 களம் வந்து எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்கள் தனித்தே நிற்போம், நாங்கள் யாருடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சீமான் அவர்கள் தலைமையை ஏற்று அவர்கள் கீழே பயணிக்கக்கூடியவங்களை அவர்கள் வந்து உதாசீனப்படுத்த போதும் கிடையாது. கண்டிப்பா அணைத்து கொண்டு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் நாம் தமிழர் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு. நிச்சயமா கோகுல், நம்ம பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அமைப்பு குறித்து பல விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். இதே மாதிரி மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோகுல்.